பிக் பாஸில் இருந்து வந்தவங்க அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதில் ஜெயிச்சவங்களும் சரி, இல்லை கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில் தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை. அவங்க வெளியில் தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால் மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால் மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அதுவே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்கே போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்கள் அங்கேருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தார், நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன். புரியுதுங்களா? நான் வேலை இல்லாமல் இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது. புரியுதுங்களா? அதனால அங்கே நடக்கிறது வந்து எல்லாமே உண்மைதான். பிக் பாஸை பற்றி நம்ம குறை சொல்றதுக்கான இது இல்லை. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்கா அதுக்கான ஒரு ரெகக்னைஸ்லாம் கிடைக்காது. அது ஒரு 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 ராசி இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசாக இருக்கலாம். நல்லவங்களா வெளியில் தெரியுறவங்க உள்ளே போனோன்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில் கெட்ட முகங்களாக உள்ளவங்க அங்கே உள்ளே போனவங்கன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன், பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்கள என்னை திட்டினாலும் சரி, நான் அங்கே போயிட்டு வந்தவன் தான். பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்களை நீங்கள் சேர்த்தீங்கன்னாக்க, நீங்கள் 1000 ரூபா பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது. புரியுதுங்களா? கமல் சாரை போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களா, அவரே என்கிட்ட கேட்டார், கமல் சாரை, கூலு இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சார் என்னை வெளியில் விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்குது. கமல் சாரே சொன்னார், எப்பா நான் வெளியில் உள்ளதெல்லாம் ஃபேமிலி விஷயம் நான் பார்த்துக்கிறேன்பா, நீ அழுவாமல் உள்ளே இருங்க அப்படின்னாரு. இது வந்து வீடியோ ஆதாரமே இருக்குது. ஏன்னா நான் வெளியில் ஒன்று பேசி இங்கே வந்து ஒன்று பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்பவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். சரிங்களா? அதனால் பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்கள வச்சு நீங்கள் வந்து இதோ நீங்கள் இந்த தம்பியை நீங்கள் இந்த படத்தில் இந்த சாங்கில் நடிக்க வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ளே போயிட்டு வந்தோன்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுலேயும் போட்டு சும்மா அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அண்ணல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒன்று சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அண்ணல் பறக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? இல்லை ஏதோ பொண்ணு பேருன்னு சார், நான் பெண்கள் பேர் வாயில் சொல்ல மாட்டேன், என்னை தாய் தந்தை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அவங்க நமிதாக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? குட்டி நமிதாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொஞ்சம் இதில் வச்சுங்க. இப்போ பேரரசு சார் பேசும்போது கூட சொன்னாங்க, கூல் சுரேஷ் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுப்பவர், இவரை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்றுக்கும் உதவாதவங்கள நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லவில்லை. இந்த தம்பி கூட எனக்கு யாருன்னு தெரியாது, அந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்கலாம், கெட்ட தம்பியாக இருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். இந்த கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. ஏன் இதே சாங்கில் பேரரசாரை நடிக்க வச்சா அவர் நடிக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இயக்குனராக இது நடிகராக அவதாரம் எடுத்து இன்னைக்கு பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு படத்தோட ஒரு போஸ்ட் பார்த்தேன், மாலையெல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படியே அவரோட நம்ம திருப்பாச்சி படத்தில் உள்ள வில்லன் கூட அவ்வளோ போஸாக இருக்க மாட்டார். படம் பேர் சென்ட்ரல்னு நினைக்கிறேன் சார். அந்த போஸ்டர் பார்த்தேன் நான். சரிங்களா? அப்படி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயங்கள் அவங்கள நம்பி இப்போ நீங்கள் பணத்தை போட்டுட்டு இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நாளாகவே இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பிஆர்ஓ பேர் என்னது, சக்தி சரவணன் அவர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், சார் இந்த இதுக்கு ஆழியோட ஆல்பம் சாங் வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், பேரர் சார்லாம் வராரு. ஏங்க பேரர் சாரே வரும்போது அப்புறம் நான் வரத்துக்கு என்னங்க, நான் வரேங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் சாங்கை எடுத்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ இல்லையோ, அதில் நடித்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு உதவியாக இருக்கணும்ல. அதே எனக்கு ஒரு மன வருத்தம் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.